வணக்க நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்னும் தமிழக தேர்தல் திகதிக்கு இன்னும் ஒரு வாரங்களே இருக்கின்றது. அந்த நிலையில தமிழக தேர்தல் எவ்வாறு தமிழக தேர்தல் முடிவுகள் இருக்கு, தமிழக மக்கள் யாரை தங்களுடைய முதலமைச்சராக தெரிவு செய்ய போகின்றார்கள் என்பது தொடர்பில் உரையாடுவதற்காக உங்களுக்கு நன்கு அறிமுகமான காணொலி தயாரிப்பாளரும் இடதுசாரி சிந்தனையாளருமான தனபாலன் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கிறார். வணக்கம் தனபாலன். வணக்கம். தேசத்துக்கும் உங்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். என்னடா தனபாலன், இப்ப இந்த தமிழக தேர்தலை இருமுனை போட்டி என்றார்கள், மும்முனை போட்டி என்றார்கள், 4 முனை போட்டி என்றார்கள். இதுல உங்களுடைய கணிப்பு எப்படி இருக்கின்றது? இந்த தேர்தல்ல யார் முதலமைச்சராக வருவார், யார் எதிர்கட்சி தலைவராக வருவார், யார் மண் கவுவார்கள் என்று நீங்க நினைக்கிறீங்க? எதிர்கட்சியை சொல்ல இயலாத ஒரு நிலைமை இருக்கிறது. இப்ப கடைசியாக நான் பார்த்த விடயங்கள்ல பார்க்கல திமுக தான் வரக்கூடிய பல சந்தர்ப்பம் அந்த கூட்டா இணைஞ்சிருக்கிற திருமாவளவன் மற்ற கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து இணைஞ்சிருக்கிறபடியா தொடர்ந்து அவைகள் தான் வருவினம். இது சென்ற தடவையும் இதே மாதிரி வந்திருக்கிறது. அதான் இப்ப இதுவரைக்குமான பலமாக எங்களுக்கு விளங்குறது. மற்ற கட்சிகள் சில குறிப்பிட்ட எம்பிக்கள் வரக்கூடும். அவர்களும் அந்த எதிர்த்தரப்புல இருந்து சில கருத்துக்களை முன்வைக்கிற மாதிரி அவைகளும் வாரது நல்லது. ஆனா பலமான கட்சியாக இது வரும். என்னுடைய கருத்தும் வர வேண்டும் என்றதும் என்னுடைய விருப்பமா இருக்கு. ஏன் நீங்கள் திமுகவை வர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால், ஏற்கனவே திமுக மீது பல்வேறு நிதி மோசடி குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. திமுக பரம்பரை ஆட்சியை கொண்டு வருவதாக குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். இவ்வாறான குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கின்ற பொழுது, மற்றது இந்த அபிவிருத்தி சரியான முறையில தமிழ்நாட்டு மக்களிடையே பகிரப்படையில்லை என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளும் இருக்கு. அப்படி இருந்து மேல் நீங்கள் திமுக தான் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? அதுல அதான் அது இப்ப அறிஞர் அண்ணா வழியில இருந்து அது கட்டமைக்கப்பட்டு பொருளாதார 2 வழி இருக்கு. ஒன்று பொருளாதாரம், ஒன்று சமூக பண்பாட்டியல். அந்த சமூக தமிழ் மக்களுக்கான உரிமைகள் அல்லது தமிழ் இலக்கியங்களுக்கான அந்த இலக்கியங்களை முன்னெடுக்கிறதுக்கான வேலை திட்டங்களை செய்கிற பாரிய ஒரு பொறுப்போட அவைகள் நீண்ட காலமாக செயற்பட்டு அண்ணா காலத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். முற்போக்கு இலக்கியங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிற ஒரு இந்தியாவிலேயே முற்போக்கு இலக்கியங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறதாக இருக்கிறது. மொஸ்கோ பதிப்பகத்துக்கூடாக சோக்ரட்டிஸ் தொடக்கம் கால்மார்க்ஸ் வரையான எத்தனையோ அறிஞர்களுடைய பெர்னார்ட் ஷாவா இருக்கலாம், டால்ஸ்டாயா இருக்கலாம், இப்படி எத்தனையோ அந்த உலக புகழ் பெற்ற நாடகங்கள் அப்படியானவற்றை மொழிபெயர்த்து தமிழகத்துக்கு தமிழகம் ஈழத்தையும் சேர்த்து சொல்றேன், தமிழகத்துக்கு தரக்கூடிய ஒரு பண்பியல் அரசியலை இலக்கியத்தையும் அந்த அரசியலையும் சேர்த்து கதைக்கக்கூடிய நூல்கள் வெளியிட்ட தொடக்கம் அதனுடைய பக்குவம் இந்த வரைக்கும் இருக்கு. ராஜா வரைக்கும் இருக்கு, கனிமொழி வரைக்கும் இருக்குது. அப்ப அதுக்குள்ள பிரசன்னா இருக்கிறார். அப்படி அந்த அறிவியல் பக்கமாக அண்ணாட வழியில இருக்கிறவர்களாக இருக்கிறதால ஒரு பாதுகாப்பான சூழலும், ஒரு தமிழ்நாடு மேற்கொண்டு ஒரு மத்திய அரசோட மோதி அந்த கிண்டி திணிப்பில இருந்து விடுபட்டு ஒரு தமிழ் மொழிக்கும் தமிழ் மொழி வளர்ச்சிக்குமாக கலைக்களஞ்சியம் எழுதுறதா இருக்கலாம், டிக்ஷனரிகள்ல புதிய சொற்களை உருவாக்குறதா இருக்கலாம், எல்லா கட்டமைப்பையும் கொஞ்சம் பக்குவமா செய்திருக்குது. இப்ப முதல் ஜெயலலிதா இருக்கிற போது, எம்ஜிஆர் இருக்கிற போது செய்திருந்தாலும் கூட அந்த தொடர்ச்சியில அவைகள் பாரிய அளவில அந்த தமிழ் மொழி வளர்ச்சிக்கும் பண்பியல் வளர்ச்சிக்கும் கூடுதலா முற்போக்கு. அதுக்குள்ள இப்ப கம்யூனிஸ்ட கட்சியும் சேர்ந்திருக்கிறபடியா கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது. அதுதான் வரணும்னு நாங்க விரும்புவோம் எல்லாரும். அப்படி இருக்கு. அது கொஞ்சம் ஓரளவுக்கு 5% 10% வாக்குகளுக்குள்ள நிக்கிறபடியா திமுகவும் ஒரு சோசலிச கருத்தோட அண்ணாட காலத்துல அண்ணா எதிர்பார்த்ததே ஒரு பொது உடைமை சமுதாயத்தை. அப்ப அது அந்த வழியில வாரபடியா அது இந்த கலைஞர் வரைக்கும் ஒரு திருக்குறளை அவர் பொழிப்பொழுகிறாருன்னு சொல்லிக்கல அவ்வளவு ஆழமாக அதனுடைய எங்கட தமிழ் உலகத்துக்கான விடயங்களை அவர் செய்திருக்கிறதால அந்த கட்சி அந்த தமிழ் இலக்கிய பக்கம். மற்றது பொருளாதார பக்கத்துல பார்த்தோம்னா
இப்ப உள்நாட்டு இப்ப விவசாயத்துல 13% வருமானமாக கொள்ளப்படுது, கைத்தொழில 33% வருகுது. அப்ப அந்த கைத்தொழிலுக்கு போக வேண்டிய தேவையும் இருக்குது, விவசாயத்தையும் பாதுகாத்து கொண்டு. அப்ப இந்தியாவிலேயே ஒரு பொருளாதாரத்துல முன்னுக்கு நிற்கிற பஞ்சாபும் கேரளாவும் தமிழ்நாடும் தான் அந்த முன்னிலையில இருக்கு. அப்ப காஞ்ச பிரதேசமாக உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசங்களுக்கெல்லாம் உணவளிக்க வேண்டிய தேவைக்காகத்தான் அந்த கொடுப்பனவுகளை செய்கிறார்கள். அப்படி இருந்தும் இவ்வளவு தூரம் இந்த 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 வறட்சி வெள்ளப்பெருக்கு இதை நாங்க புவியியலையும் பார்க்கணும். தமிழ்நாட்டு புவியியலை பார்த்தோம்னு சொன்னா எல்லாமே ஒரு இலங்கை மாதிரியோ மலேசியா மாதிரியோ பிரேசில் மாதிரியோ இல்லை. காஞ்ச பிரதேசங்கள் எல்லாம் நிறைய இருக்குது, மண்வளம் போதாம இருக்கு. அப்படி இருந்தும் இந்த விவசாயத்துறையில மேம்படுறதுக்கான வழித்திட்டங்களை கொண்டு வந்தது அந்த காலத்துல இருந்து. அதாவது இலவச மின்சாரத்தை கலைஞர் அவர்கள் உருவாக்கி கொடுத்ததால அது கொடுத்த காலத்துல வைக்கப்பட்ட தென்னை மரங்களாக இருக்கலாம், பனைமரங்களா எல்லாமே இப்ப மேம்பட்டு அதனுடைய பலனை நாங்க இன்றைக்கு அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். இன்னும் நிறைய செய்ய இருக்கின்றதுன்றதுல நீங்களோ நாங்க உடன்பாடுதான். நிறைய செய்ய வேண்டி இருக்கிறது என்று சொல்லி இப்ப இலங்கையில நீங்க இலங்கை பொருளாதாரத்தை இப்ப முன்னெடுக்கக்கூடிய என்பிபி கட்சி அனுரா எப்படி வேலை திட்டங்களை சரியா செய்கிறாரோ, கிட்டத்தட்ட அண்ணா காலத்துல இருந்த அண்ணாவோட சிந்தனை மாதிரி அவருடைய வேலை திட்டங்களும் இருக்குது. அது மாதிரி இப்ப இருக்கிற திமுகவும் அதுல பலமாக மேலும் செய்ய வேணும்ன்றது கொஞ்சம் எதிர்பார்க்கணும் நாங்கள். அந்த வகையில தான் நான் திமுகவை ஆதரிக்கிறேன். தமிழ்நாடு திமுக ஆட்சி காலத்துலதான் தமிழ்நாட்டு பொருளாதாரம் வீழ்ச்சி பெற்றிருக்குது. இன்னைக்கு இந்த இந்திய மாநிலங்கள்ல தமிழ்நாடு முதலாவது இடத்துல இருக்கு. 2வது இடத்துல என்று சொன்னாலும் உண்மையிலேயே தமிழ்நாடு தான் முன்னுக்கு நிக்கக்கூடியதாக இருக்கு. பொருளாதாரத்திலையும் சரி கல்விகள்லையும் சரி தமிழ்நாடு முன்னுக்கு நிக்குதுன்றதுல இந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் திமுக அன்றைக்கு நீங்கள் சொல்ற அண்ணாவினுடைய கொள்கைகளை, சமூக நீதியை இன்றைக்கும் கடைபிடிக்குதான்ற ஒரு கேள்வி இருக்குது. நீங்க சொல்ல வாரீங்கள் என்னென்னால் திமுகவுக்கு மாற்றான ஒரு அரசியல் கட்சி அங்க இல்லை என்று. நிச்சயமா அதுக்கு மாற்றானது சில புரட்சிகரமான கருத்துக்களை சிலர் வச்சாலும் அயல் மாநிலங்களோட ஒற்றுமை மிக முக்கியம். ஏனென்றா நாங்கள் இலங்கையில நடந்த அழிவுகளுக்கு பிறகு அது அயல் மாநிலங்களோட ஒற்றுமையா போறதுக்கும் ஒரு நல்ல ஒரு சூமா போய்கொண்டிருக்கிறதுக்கான ஒரு வழிமுறைக்குள்ள தான் திமுக இருக்கு. கம்யூனிஸ்ட கட்சியும் இருக்கிறதால, திருமாவளவன் கட்சியும் இருக்கிறதால அவர்கள் ஒரு அதிதீவிரமாகவோ அல்லது புரட்சிகரமாவோ எல்லாத்தையும் மாத்தி விட்டுருவோம்ன்றதுல மென்மையாண்டில அவர்களுக்கு முழு உணர்வும் இருக்கு. அதாவது அவர்களுடைய எந்த ஒரு மனிதனும் பசி இல்லாம சந்தோஷமா வாழணும்ன்ற முழு கொள்கையும் அவையிட்ட இருக்குது. ஆனால் அதை அந்த சோசியலிச நாடுகள் மாதிரி பரவலாக்கம் கொஞ்சம் குறைவா இருக்கு. கொஞ்சம் கலப்பு பொருளாதாரம் இருக்கிறதால கொஞ்சம் மேடு பள்ளம் இருக்கிறது. அதுல அவர்கள் கவனம் எடுப்பார்களாக இருந்தா நிச்சயமா எடுப்பார்கள் காலப்போக்கில். அப்படி எழுக்கைக்குள்ள ஒரு நல்ல சமத்துவமான ஒரு சமதர்ம கொள்கையை நாடி போகக்கூடிய வழிமுறை இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 234 ஆசனங்கள் இருக்குது. இப்ப தமிழ்நாடுல திமுக எத்தனை ஆசனங்கள் வரை கைப்பற்றும் நினைக்கிறீங்க? விஜய் எத்தனை ஆசனங்கள் எடுப்பார்? சீமான் எத்தனை ஆசனங்கள் எடுப்பார்? சீமான் அவர்கள் 8,3 முதல் கடந்த இதுல அந்த மக்கள் வீதத்துல வந்திருந்த வேலை சீட் ஆசனங்கள் எடுக்க இல்ல. இந்த முறை என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 10க்குள்ள வரலாம் என்று என்னுடைய ஒரு கணிப்பு இருக்குது. கூடுதல் வாக்குகள் கொஞ்சம் கூட வரும். ஆனா தொகுதியில ஒரு 10க்குள்ள எடுக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அடுத்தது மற்றது நாங்க விஜயை பற்றி அந்த அரசியல் எனக்கு புரியல. அதை பற்றி நாங்கள் கதைக்கு நேரம் வீணாகிருமோன்னு யோசிக்கிறேன். அவருக்கு சீட் கிடைக்கிறதுக்கு சந்தர்ப்பமும் இல்ல. சீமான் விஜயிலும் பார்க்க அதிகமாக ஆசனங்கள் எடுப்பாருன்னு நினைக்கிறீங்களோ? அப்படித்தான் இந்த கலைச்சூழல் சொல்லுது. அவருடைய சில கருத்துக்கள் மக்கள் முற்போக்கான சில கருத்துக்கள் இருக்கிறது. அவர் அந்த அறிஞர் அண்ணாட காலத்துல இருந்த கருத்துக்களை சிலதுகளை சேர்த்திருக்கிறார். ஆனால் அதுல எங்க சிக்கல் வருகுதுன்னு சொன்னால் அது மக்கள் அந்த இளஞ்சந்ததி அவருக்கு வாக்களிக்க இருக்கிறது. அதுல
நான் எப்படி அதை புரிஞ்சு கொள்றேன்னு சொன்னால் சில சில விஷயங்கள் வந்து அது என்ன சொல்றது, சாத்தியம் இல்லாத பக்கங்களும் இருக்குது, சாத்தியமானதும் இருக்குது. நீங்க கேட்டபடியா நான் ஒரு 5 தொடக்கம் 10க்குள்ள வரலாம்னு நான் எதிர்பார்க்கிறேன். இப்ப நீங்க இப்படி பாருங்களேன், இப்ப உக்ரைன்ல ஜனாதிபதியாக வந்த செலன்ஸ்கி வந்து ஒரு ஒரு கொமெடி ஆக்டர், ஒரு நகைச்சுவை கலைஞர். அவர் இள வயதுல தான் அவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இளைஞர்களால. அதே மாதிரி நேபாளத்துல தற்பொழுது வந்தவரும் ஒரு பாடகர். இதே போல அமெரிக்காவின் நியூயார்க் மேயர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இப்ப இது எல்லாத்தையும் பார்க்கக்குள்ள இந்த இளம் சமூகத்தினுடைய வாக்கு முக்கியமா செல்வாக்கு செலுத்தி இருக்கு. அப்ப அது தமிழ்நாட்டுல எப்படி செல்வாக்கு செலுத்தாம போகும்னு நினைக்கிறீங்க? அது வந்து அந்த தாய் தந்தை அந்த இளம் வயதுல இருந்தாலும் அதே அளவுக்கு திமுகவுக்குள்ளும் இளைஞர் இருக்கணும். எங்களுக்கு அது வெளித்தோற்றத்துக்கு தெரியல. அவர்கள் அந்த பரம்பரையா போட்டுட்டோம்ன்றதுக்காக மட்டுமல்ல, அந்த அன்னாட வழியில அந்த அமைதியான ஒரு நாடு இருக்க வேண்டும்ன்றதுல இருக்கணும். அப்ப இதுல விஜயனுடைய தலைமையில இருக்கிற அந்த எம்பிக்கள், அமைச்சர்கள், யார் அமைச்சரா இருக்க போயினோம், யாரு வந்து ஒவ்வொரு துறைக்கும் வர போயினோம் என்ற மக்களுக்கு இப்ப புதுசா வந்த கட்சியின்றபடியா ஒரு 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் குறைஞ்சபட்சம் சிந்திக்கக்கூடியவர்களா இருப்பார்கள். அவர்களுடைய வாக்கு விஜய் அவர்களுக்கு வாரது மிக மிக அரிதாக அல்லது இல்லை என்ற அளவுக்கு இருக்கலாம் என்று என்னுடைய கருத்து. நீங்க சொல்றதுல ஒரு பக்கம் இருக்குதான். இப்ப இல்லைன்னு இல்ல, இப்ப விஜயை தவிர விஜயில இருக்கிற ஏனைய கட்சி உறுப்பினர்களா மக்களுக்கு தெரியாது, அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களான்றதும் தெரியாது. அப்ப தனியா விஜய் என்ற ஒரு நபர்ல மட்டும்தான் அந்த கட்சி தங்கி இருக்குது. அடுத்தது விஜயின் ஆதரவாளர்கள் பெரும்பாலும் வாக்களிக்கிற வயது எல்லைக்கு உட்பட்டவர்கள். அவர்களுக்கு வாக்கு இல்லை. அவர்கள் சொல்லி, இந்த இளைஞர்கள் சொல்லி அவர்களுடைய பெற்றோர்கள் மனம் மாறி வாக்களிப்பார்களான்றதுலதான் விஜயினுடைய வாக்கு வங்கி தங்கி இருக்குன்னு இல்லையா? ஆமா. மற்றது அந்த மக்களை பார்க்கக்குள்ள அதுக்கு கூடுதலா போற மாதிரி இருக்குது. ஆனா ஏதோ ஒரு வகையில அவர்கள் அந்த பெரிய அளவில் இந்த திமுகவில் இருக்கிறவர்கள்ல கூடுதலாக ஒரு 80-90% அறிவு, சிந்தனை, ஆற்றல் அதுகளை மக்கள் கவனிக்கிறார்கள். திருமாவளவனுடைய அவருக்கு பின்னுக்கு இருக்கிற தோழர்களுடைய ஒரு தமிழ் பற்றியோ விடுதலை பற்றியோ அதை பற்றிய அந்த கருத்துக்கள் சிந்தனையில, மற்றது கம்யூனிஸ்ட் கட்சியில ஈடுபாடு, காங்கிரஸை கொஞ்சம் குறைவா பார்த்தா கூட திமுகவில் உள்ள உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுல உள்ள மிக சிறந்த பேச்சாளர்கள், சிந்தனையாளர்கள் இன்னும் நிறைய இருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியாம இப்ப கிராமம் போய் வேலை செய்யக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அப்ப அதுல இருந்து பார்க்கலாம். மற்றது அந்த பரம்பரை கட்சி என்று சொல்ற இதுல வாரதுல ஒரு குறைபாடு அப்படின்னா, அந்த கட்சியை காப்பாற்றுறதுக்காக அந்த கட்சியை என்னன்னு சொல்றது, அந்த இப்ப சில ஒரு நல்லதை செய்யறதுக்காக அந்த கட்சியை கொண்டு வந்துடணும்ன்றதுக்காகத்தான் அந்த ஃபேமிலி குடும்ப உறவோட அது ஓடிக்கொண்டு நினைக்கிறேன். இப்ப உதாரணத்துக்கு இன்னொரு ஆளை புதுசா போட்டிருந்தா, இப்ப ஆராஜாவை போட்டிருந்தா முதலமைச்சருக்கு சில சந்தர்ப்பம் அப்படியானவர்களோட இல்லாம போகலாம் என்று அந்த கட்சி நினைச்சிருக்கலாம். ஆனா அவர்கள் எல்லாருமே திருச்சி சிவாவா இருக்கலாம், கனிமொழி அவர்களா. நான் கூட விரும்பினான் கனிமொழி அவர்கள் வந்து முதலமைச்சரா கேட்கக்கூடிய முழு தகமையோட ஆற்றலோட இருக்கிறா. அப்ப அப்படியானவர்களுடைய ஒரு கூட்ட நாங்க பார்க்கல, ஒரு மிகப்பெரிய அளவு பலமான ஆக்கள் அங்க நிறைய ஒரு 100 பேர் மிக ஒரு பொருளாதார ரீதியிலும் பொருளியல் படித்தவர்களாகவும் தமிழ் இலக்கியங்கள் சம்பந்தமாக தமிழ் மொழி சம்பந்தமான பற்றோட உறுதியோட நிறைய பேர் இருக்கிற கட்சியா இருக்கு. இப்ப நீங்க மற்ற கட்சிகளை பார்த்தா அது சற்று குறைவா இருக்குது. அந்த வகையில தான் நான் இதை திமுக வெல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். பிஜேபியினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு தமிழ்நாட்டுல? காங்கிரசுடைய எதிர்காலம் எல்லாம் எப்படி இருக்கு தமிழ்நாட்டுல? அந்த பக்கத்துல
சொல்றதுக்கு சென்ற முறை படுதோல்வி 2 பேர் வந்தது நினைக்கிறேன் கோவை பக்கத்தால. அது தமிழ்நாட்டுல அது ஒரு பற்று பொதுவாக எல்லாரும் சொல்றதைத்தான் நானும் சொல்றேன். என்னண்டா என்னதான் இருந்தாலும் அந்த இஸ்லாம் மக்களுக்கான ஒரு ஆதரவு நிலை இந்தியாவிலேயே முன்னிலையில இருக்கிறதாலையும் அந்த மக்களுக்கான பாதுகாப்பாக இருக்கலாம், உறுதியா இருக்கலாம். அது ஒரு பக்கம். மற்றது மக்கள் புதிய சிந்தனைகளை நிறைய வெளிக்காட்டாட்டியும் கோயில் கடவுள்னு போனா கூட சிந்தனை ஆற்றல் அறிவாற்றலையும் தமிழ்நாட்டு மக்கள் நிறைய வச்சிருக்கிறார்கள். தாக்கம் இன்னமும் இருக்குது தமிழ்நாட்டுல. பெரியார் அது அந்த அண்ணாவை விட்டு அகலாத அண்ணாவேண்டா இப்ப பரம்பரையா போடுறதுன்ற முட்டாள்தனம் உண்டு வராதது. அந்த அறிவுத்தளத்திலேயே அவர்கள் அண்ணாவை நேசிச்சு கொண்டிருக்கிற மக்கள் முன்மொழிகிறார். தைப்பொங்கல் அறகுறையா திக்கா செய்து கொண்டிருந்ததுதான் தமிழ்நாட்டுல. அந்த தைப்பொங்கலை அந்த திகதிக்கு எல்லாரும் செய்யணும் என்று சொல்லியும் தைப்பொங்கலை முதன்மைப்படுத்தி அதை அந்த கழகமா இருந்த காலத்துல தேர்தலுக்கு வர முதலே கழகமா இருக்கைகளே முதன்மைப்படுத்தின. மற்றது நமஸ்தே என்று இருந்ததை அவர்கள் வணக்கம் கொண்டு வரார்கள் அண்ணா கலைஞர் இணைஞ்ச காலங்கள்ல. இப்படியான ஒரு தமிழ்நாடு தமிழகம் இது பற்றிய இது அது மற்றது கிண்டி எதிர்ப்புன்னு சொல்ல சில பேர் சொல்லுவினம் மொழிகளுக்கெல்லாம் எதிர்ப்பாக தமிழ்நாடு இருக்கிற மாதிரி. அப்படி அல்ல. கிண்டி இங்க திணிக்கப்படுறதால எதிர்க்கிறார்களே தவிர கிண்டியையோ வேற மொழியையோ மொழி எதிர்ப்பு கொள்கையோட அவர்கள் இருக்கையில சிலருடைய பேச்சுக்கள்ல மொழி கற்றுக்கொள்றதுல இந்த தடையும் இல்லை. ஆமா, அது மொழி எதிர்ப்பு அவர்கள் சொல்ல அதை திரிபட்டு போக பார்க்குது என்ன சிலரால. எப்படி என்றா மொழிகளுக்கு எதிரானவர்கள் அப்படி அல்ல, மொழி திணிப்புக்கு எதிரானதான் அங்க நடந்தது. இப்ப தமிழ்நாட்டுக்கும் ஈழத்தமிழர்களுக்குமான உறவு ஒரு நெருக்கம் ஒன்று இருக்குது. இப்ப என்னுடைய தந்தையார் திராவிட கழகத்தை சேர்ந்தவர். அவர் பெரியாருடைய கொள்கையை விரும்பினவர், கடவுள் மறுப்பை வச்சிருந்தவர். அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டு தலைவர்களுடைய படங்கள் இலங்கையில யாழ்ப்பாணத்தின் வடக்கு கிழக்குல நீங்கள் பார்த்திருப்பீங்க, எல்லா வீடுகள்லையும் இருந்திருக்கு. அந்த உறவு இப்ப என்ன இந்த இந்திய தேர்தல்ல இன்னொரு பிரச்சனை. இந்த 2009ஆம் ஆண்டு இதே கால பகுதியில ஒரு தேர்தல் நடந்தது. அந்த தேர்தல்ல ஜெயலலிதாவும் பிஜேபியும் வெற்றி பெற்று தங்களை காப்பாற்றுவார்கள் என்று விடுதலை புலிகள் நம்பினார்கள். அப்ப அதனாலதான் அந்த யுத்தம் ஏப்ரல் மாதமே முடிஞ்சிருக்க வேண்டிய யுத்தம் இந்த தேர்தல் முடிவுகள் வரும் வரைக்கும் மே 15ஆம் தேதி வரைக்கும் விடுதலை புலிகள் இந்த யுத்தத்தை எப்படியாவது இழுத்து செல்ல வேண்டும் என்று நம்பினார்கள். அதாவது இந்த தமிழ்நாட்டு தேர்தல் முடிவுகள் தங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைக்கும் என்று நம்பினார்கள். ஆனா அது நடக்கல. விடுதலை புலிகள் விரும்பியது போல ஜெயலலிதா வெற்றியடையவில்லை. மத்தியிலையும் பிஜேபி வெல்லையில, காங்கிரசும் தமிழ்நாட்டுல திமுகவும் தான் வெற்றி பெற்றது. விடுதலை புலிகள் இலங்கையிலும் பார்க்க புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஈழத்தமிழர்கள் மத்தியில, பெரும்பாலும் விடுதலை புலிகளின் ஆதரவு சக்திகள் மத்தியில திமுகவுக்கு கடுமையான எதிர்ப்பு ஒன்று இருக்கு. அந்த எதிர்ப்பு மட்டுமில்ல, அது சீமானுக்கான ஒரு ஆதரவாகவும் இருக்குது. இப்ப ஈழத்தமிழர்கள் தான் அவர்கள் சில விட நகைச்சுவையாளர்களாகவும் இருக்கிறார்கள். சீமான் முதலமைச்சராக வருவார் என்று சொல்லக்கூடிய சிலரும் இருக்கிறார்கள். அதுக்கு மத்தியில நீங்கள் அதுக்கு முற்றிலும் மாறான ஒரு கருத்தை வைத்திருக்கிறீர்கள். திமுக அதுல மாறானதுன்றதுல ரெண்டா பிரிச்சு பார்க்க வேண்டி இருக்குது. அவர்கள் ஆதரிக்கிறார்கள் என்றதை நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. அவர் வரக்கூடாதுன்றும் நான் சொல்ல இல்லை. அவருடைய சில கருத்துகள், சிந்தனைகள், பொருளாதார கொள்கைகள் எனக்கு ஏற்கனவே முன்பே இருந்தது. அனுரை அவர்களிட்டும் அது இருக்கிறது. அது ஒரு சோசலிச பொருளாதாரத்துக்குள்ள அவர் கொண்டு வாரார். சீமானுக்கு என்ன சோசியலிச பொருளாதார கொள்கை? சீமான் ஒரு அடிப்படையில ஒரு இனவாதியாக எல்லா பேர். அதுக்குள்ளதான் அந்த முரண்பாடு எங்களுக்கு. இப்ப பொருளாதார கொள்கையை சரியான தளத்துல அனுர வைக்கிற மாதிரியோ அறிஞர் அண்ணா வைக்கிற மாதிரி அவர் கொண்டு போகாமல், இப்ப அதுக்குள்ள அறிஞர் அண்ணாவையே எதிர்க்கிற சில கருத்துக்கள் அவர் சொல்லல, வேற அவர்களுக்குள்ள உள்ள அங்கத்தவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு அது போகக்குள்ள பக்கத்து மாநிலங்களையும் எதிர்க்கிற மாதிரி அவர்களும் 6 கோடி 7 கோடியில இருக்கணும். அப்ப சின்ன பகமேல வளர்க்காம நாங்கள் அணைஞ்சு போகணும். அடுத்தது திராவிடர்ன்றதை புரியாம அந்த கருத்தை சொல்றதும், அல்லது மரீனா கடற்கரையில அவர்களை அழிக்கணும் அல்லது அந்த இடத்தை எடுக்கணும்ன்றது என்னத்தை நடக்கும் எதிர்காலத்திலேண்டா. நான் ஒரு
நான் ஒரு மிகவும் தமிழ்நாடு, இலங்கை, ஈழம் எல்லாமே ஒரு சந்தோஷமா ஒற்றுமையா அந்த இளஞ்சந்ததிகள் நல்லா வாழணும்ன்றதை நான் எதிர்பார்க்கிறேன். ஏனென்றா ஈழத்துல களைச்சு போய் காலும் இல்லாம கையும் இல்லாம தோக்கும்னு தெரிஞ்சு, அதாவது படுமோசமா 74% மக்கள் இருக்கிற ஒரு நாட்டில எங்களுடைய நாங்க இணைஞ்சதை ஒற்றுமையா போராடாமல் அல்லது இடையில பேச்சுவார்த்தை மூலம் அந்த இந்திய ஒப்பந்தங்களை எடுக்காம நாங்க போய் அழிஞ்சிட்டோம் தானே, அந்த பயம் எனக்கு இருக்கிறது. அதால திமுகவே ஆட்சியை நடத்திரோணும்ன்றதான் எனக்கு வருது. அப்ப இது எங்க போய் முடியும்டா, மற்ற பகமையல் வளர்ந்து அதால மோசமான நிலைமைக்கு தள்ளுப்படுமா? உதாரணத்துக்கு திராவிடம் என்ற கொள்கை அது கொள்கையாகவும் இருக்குது. அது ஒரு மதச்சார்பற்ற ஒரு இஸ்லாம் மக்களை நேசிச்சு எல்லாரையும் சேர்த்து ஒரு தத்துவார்த்த ரீதியா சுவபி அவர்கள் சொல்ற மாதிரி அந்த தத்துவார்த்த ரீதியாக ஒரு ஐக்கியத்தையும் ஒரு முற்போக்கு சிந்தனையும் கொண்ட ஒரு கட்டமைப்பு தான் அந்த திராவிட கொள்கை என்றது. இன்னொரு பக்கம் இரண்டாவது நிலப்பகுதி, நாங்கள் மொங்கோலியர் என்று சொல்லி சீனா, வியட்நாம், ஜப்பான் எல்லா சமூகத்தையும் நாங்க மொங்கோலியர் என்று சொல்றோம். அரேபியர் என்று சொன்னா அரேபியர்ண்டா இப்ப அந்த மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் சேர்ந்து அரேபியர் என்று ஒரு சொற்பிரியோத்தை பெருந்தேசியங்களா பாக்குறோம். அந்த பெருந்தேசியத்துல ஆப்பிரிக்கா, வட ஆப்பிரிக்கா, தென் ஆப்பிரிக்கான்னு சொல்லி அந்த அங்கோலா, அப்படியே கமரோன், கெனியான்னு சொல்லி அந்த நாடுகள் எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் ஆப்பிரிக்கர்ன்னு சொல்றோம். அது மாதிரி லத்தீன் அமெரிக்கான்னு சொல்லி செவ்விந்தியர் மக்களை நாங்க சொல்றோம். மற்றது ஐரோப்பியர். சோ இந்த சொல்லாடல் இந்த சொற்பிரயோகம் மாதிரி திராவிடர் என்ற ஒரு சொல்லு எங்களுக்கு கிடைச்சது மிகவும் வரவேற்கத்தக்கது. ஏனென்றா ஏறக்குறைய 300 மில்லியன் மக்கள், 30 கோடி மக்களை கொண்ட தென்னிந்தியா. அந்த தென்னிந்தியாவினுடைய இப்ப நான் மனிதமா பாக்குறேன் உலகத்தை. அது ஒரு பக்கம். இந்த தென்னிந்தியாண்ட எங்கட சுயத்துக்காக வட இந்தியா ஒடுக்குமாக இருந்தா அந்த தென்னிந்தியா முந்தைய அன்னாட காலத்துல பிரிஞ்சு போகணும்னு சொல்லி அவர் கொண்டு வந்த திட்டத்தின் அடிப்படையில அந்த பேர் உயிர்ப்படுகுது. அது நீண்ட காலமா இருந்தாலும் கூட அந்த சொல் திராவிடம் என்ற சொல் இருந்தாலும் அது ஒரு தென்னிந்திய மக்களை, அது அந்த ஆராய்ச்சியின்படி நான் இரத்தக்கூறு என்று சொல்ல வர இல்லை, ரத்தம் 3 ரத்தமாத்தான் நான் பிரிக்க விரும்புறேன். ஆனா அந்த மரபணு அந்த தமிழ்ல இருந்து பிரிஞ்ச மொழிகள் என்னென்றால் சீமான் ஒரு இனவாதியா இருக்கிறதுக்காக நாங்கள் தென்னிந்தியர்கள் இருந்து பிரிஞ்சு திராவிடம் என்று சொன்னா தென்னிந்தியர்களை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தினது. அதுல என்ன பிரச்சனை இருக்கு? அந்த தெலுங்கர்கள் தமிழர்களாக இருப்பார்கள், தமிழர்கள் தெலுங்கர்களாக இருப்பார்கள், தமிழர்கள் சிங்களவர்களாக இருக்கிறார்கள், சிங்களவர்கள் தமிழர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் தூய இனம் என்று இந்த ஹிட்லர் என்ற கொள்கை இங்க சரிவராது. சீமான் என்ற ஹிட்லர் உபதேசம் காலத்துக்கு ஒவ்வாகுது. அது என்னன்னு இதுல சொல்ல வந்தது டக்குன்னு முடிக்கிறேன். என்னண்டா அந்த 300 மில்லியனை கொண்ட இந்த 4 மாநிலங்களும் துளுவோட சேர்த்தா 5. அப்ப 5 பேரும் நாங்கள் 5 இனக்கூட்டம் இல்லை. அது ஒரே திராவிட இனக்கூட்டம், பெருந்தேசிய இனம். தமிழ் தெலுங்கு இருந்தாலும் அது தமிழ் குடும்பத்தில இருந்து வந்தபடியா நாங்க தமிழ். அப்ப திராவிட கொள்கையை கொண்டிருக்கிற திராவிட கட்சியும் திராவிட கழகமும் தமிழ் தான் முதன்மையாக சொல்கிறார்கள். தமிழர் என்று தான் சொல்றோம். தமிழ் தேசியம் அதுக்குள்ள அடங்கி இருக்கும். தமிழ் தேசியம் என்ற ஒரு புது சொல் வடிவம் இப்ப வந்திருக்கலாம். ஆனா தமிழ்ன்றதே அது தமிழ் தேசியத்துக்குள்ளதான் இருக்கும், மறைஞ்சிருக்கும். அப்ப தமிழுக்குள்ளதான் சுவையவர்கள் சொல்ற கருத்தா இருந்தானே, மற்றவர்கள் சொல்றதா இருந்தாலும் தமிழ் தேசியம் தான். அது தேசியம்டா இன்னொரு தேசியத்துக்கு வெறியாகவோ இன்னொரு தேசியத்தை கவனமா இருக்கணும். தமிழ் தேசியம் அதை எப்பவும் அதுக்கு ஒரு முற்போக்கு பாத்திரம் இருந்தா மட்டும்தான் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொள்ளலாம். இல்லையா தமிழ் தேசியம் படு பிற்போக்கானது. நீங்கள் சீமான் கதைக்கிற தமிழ் தேசியம் என்றது ஏனைய சமூகங்களுக்கு எதிரானது, ஏனைய மக்களுக்கு விரோதமானது. இது இப்போ முற்று முழுதாக தமிழ் சமூகத்திலிருந்து இல்லாமல் செய்யப்பட வேண்டும். நிச்சயமாக இதை எப்படி அவைகள் பிரியணும்டா வட இந்தியாவை சேர்ந்த இப்ப ஈழம்ன்றதாவது இந்த அளவுல தப்பினது. ஆனா தமிழ்நாட்டுல நான் இதுல வசனமா சொல்ல இல்ல, அந்த அப்படி ஒரு பெரிய போராட்டம் மாதிரி இந்த தேசிய இது நீங்க சொல்ற மாதிரி ஒரு தேசிய வெறியா மாறினா அது இப்ப இன்னொன்றும் பார்க்கணும். சீமான் போன்றவர்கள் தமிழுக்காக உழைக்கவும் இல்லை, தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்க இல்லை. சீமான் அங்க இருந்து செய்யறது, அவர் ஒரு ரோவுண்ட ஏஜென்ட் என்று சொல்லப்படுறார். அவர் பிஜேபியோட இந்த பாப்பனிய சக்திகளோட கூட்டமைச்சிருக்கிறார். தமிழ்நாட்டின் வாக்கு வங்கிய உடைக்கிறதுக்கு அவரை பயன்படுத்தப்படுறாரே ஒழிய அவருக்கு எந்த ஒரு தமிழ் சார்ந்த கொள்கையும் இருக்கிறதாக தெரியல.
அது ஏன் சீமான் அடிப்பொடிகள் கொஞ்சம் பேர் அவருக்கு பின்னுக்கு திடீரம்ன்றது எனக்கு விளங்க இல்லையாது. இல்ல இது நீங்க மற்ற ஆக்கள் எல்லாரும் அப்படி சொல்றது, இப்ப நீங்க சொல்ற மாதிரி சொல்றதை நான் இந்த ஊடகங்கள்ல கேட்டிருக்கிறேன். ஆனா உணர்வு ரீதியா பாக்கல அவர்கிட்ட ஒரு உணர்வு இருக்குது, அது கூடி போயிட்டு தான் நான் பாக்குறேன். அவர் தனக்கு அந்த உணர்வு இருக்கிறதாக காட்டிக்கொள்றார். அப்படி எடுக்கிறீங்களா? அவர் முற்றுமுழுதான ஒரு சந்தர்ப்பவாதி. அவருக்கு தமிழ் உணர்வும் கிடையாது, மக்கள் மீது பற்றும் கிடையாது. அவர் ஒரு முழு சந்தர்ப்பவாதி. அவருக்கு பின்னுக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் என்றால் தமிழ்நாட்டில் அவருக்கு எந்த செல்வாக்கும் கிடையாது. புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் அனுப்புற பணத்துலதான் அவர் அங்க அரசியலை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த தேர்தல்ல, தமிழ்நாட்டுல இப்ப நடக்கிற தேர்தல்ல இலங்கை பிரச்சனையை பற்றி பெரிதாக சீமானுடைய கட்சி கூட கதைக்கல. ஆனா திமுக ஏற்கனவே அங்க இருக்கின்ற அகதிகளுக்கு, தமிழகத்தில் இருக்கிற அகதிகளுக்கு செய்ய வேண்டிய பல விடயங்களை செய்து வருவதாக சரவணன் நடராஜா எங்களுக்கு வழங்கின நேர்காணல்ல தெரிவித்திருந்தார். இல்ல, எனக்கு நீங்க மற்றாக்கள் அவரை தீவிரமா தமிழ் தேசிய மாதிரி காட்டிக்கொள்றார்கள் என்று சொல்ற உரிமை, கருத்து சுதந்திரம் உங்களுக்கு இருக்கு. நான் பாக்குறேன் என்னன்னு சொன்னால், அவர் அது முற்றா இல்லாம இல்ல, உணர்வு எல்லாம் இருக்குது. அந்த உணர்வு இப்ப எல்லா உரிமையும் பெற்று உணர்வுகள் இருக்குதானே. இது ஒரு சமூகத்தை நீங்கள் மனிதனை மிருகமாக்குறது இந்த மெல்லிய உணர்வுகளை தூண்டி விடுவாரு. ஆமா, அதுல உடன்படுறேன். அதுல எப்படி இத அவர்கள் தமிழ் மக்களுடைய நன்மைக்காக செய்யல, தன்னுடைய சொந்த நலனுக்காக அவர்கள் செய்கிறார்கள். தங்களுடைய அதிகாரத்தை எடுக்கிறத மக்கள் நலனுக்காக அது செய்யல. மக்களுக்கு விரோதமாக செல்லுற வரக்கூடிய அரசியல் கருத்துக்களை நீங்கள் பொது மேடையில சொல்லக்கூடாது. பெண்களுக்கு எதிரான கருத்துக்கள், ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு எதிரான கருத்துக்கள், புற இன மக்களுக்கு எதிரான கருத்துக்கள், இது மூன்றாம் தர அரசியல். இதுக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் இங்க இருந்து நிதி பங்களிப்பு வைக்கிறார்கள் மிக மோசமான வேலை என்றுதான் நான் நினைக்கிறேன். தமிழக அரசியல்ல இவ்வாறான தவறான அதுல என்னண்டா நீங்க சொல்றதுல ஒரு கருத்தை எப்படி புரிகிறேன்னு சொன்னால், அந்த என்ன அண்மையில ஒரு பேச்சை கேட்டு நான் இப்ப இதை நீங்க எடுக்கிறபடியா நான் சொல்ல வேண்டி இருக்குது. என்னண்டா அந்த மெரினா கடற்கரையில இருக்கிறத எல்லாம் அடிச்சு உடைப்பம்ன்றது இப்ப பழைய இயக்க மோதல் மாதிரி ஒரு 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 சிக்கல். அது அப்படி சொல்றதன் மூலமே அவர் சொல்லிட்டு போலாம், நாளைக்கு ஒரு தலைமுறை அதை கண்டுட்டு எப்படி அமுதலிங்கம் அவர்களும் மங்கையரசி அவர்கள் எல்லாரும் அந்த கூடுதலா கதைச்ச இதை வச்சு எப்படி இரத்தப்பட்ட சேர்ந்த ஆண்டனிஸ், வன்னி ஆனந்தன், காசி ஆனந்தன்களுக்கு எல்லாரும் மேடையில ஏறி அந்த பொட்டுக்கள் இரத்தப்பட்டு வச்சுட்டு மோசமான நாளை நமதை என்ற எல்லா இடம் நாங்க எழுதி போட்டு அந்த எங்களோட வீதாசாரங்களை பார்க்காம, இப்ப நாங்க இலங்கையிலாவது 3 அல்ல 4 5 நாங்கள், ஆனா இந்தியாவில 15 நாங்கள். மக்கள் தொகையில 8 கோடின்றது நாட்டின் மொத்த மக்களில 15 அப்ப நாங்கள் மத்திய அரசினுடைய பெரிய தாக்குதலுக்கு அதே வேளையில தமிழுக்கு தமிழ் இல்ல இப்ப நாங்க போராடுறோம். நீங்க சொல்ற பக்கம் புரிஞ்சு சொல்றீங்க. சீமான் யாருக்காகவும் போராடல. சீமான் ஒரு பொம்மலாட்டம் நடத்துறார். சீமானுக்கு எந்த தமிழ் உணர்வும் கிடையாது. பொம்மலாட்டம் நடத்துறார். அதற்கெல்லாம் நான் என்ன சொல்ல நான் சொன்னா, இப்ப தமிழுக்குள்ள தமிழ், அதாவது இயக்கத்துக்கு இயக்கம் அங்க அடிபட்ட மாதிரி இது தமிழ்நாட்டின் அதாவது அவர்கள தமிழர்கள்ன்றதே எனக்கு இந்த வரைக்கும் நான் கேள்விப்படையில. கலைஞர் தமிழர் என்றுதான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த பரம்பரையில சில வேளை அவற்றை தாயோ தாவப்பனா இருந்திருக்கலாம் அந்த போர்டர் எல்லை பகுதியில. பிறகு அவர் திருமணம் செய்த ரெண்டு மனைவியும், அந்த மனைவி அவர் திருமணம் செய்தவா தமிழ். அப்ப முற்று முழுசா 100% தாய் வழி சமுதாயம் எங்கட அங்க போக தேவையில்லை. நீங்க சொல்ல வாங்க அங்க போக தேவையில்லை. ஒரு 30 வருஷம் 40 வருஷம் ஒரு பூமியில ஒரு மனிதன் வாழ்ந்தா, அது மலைய மக்களா இருக்கலாம், இங்க ஜெர்மனியில இருக்கலாம், எங்கேயோ வாழ்ந்தா கூட அவர்கள் அந்த மொழிக்குரியவர்களாக அங்கீகரிக்கப்படணும் என்றுதான் உலக பண்பியல், உலக பண்பாடு. சீமான் தேர்தல வேற மண்கவினா பிரச்சனை இல்லை. சீமானுக்கு பதிலா விஜய் வந்தா கூட பரவாயில்ல. சீமான் வாரது மிக மோசமான ஆபத்தை தமிழ் சமூகத்துக்கு கொண்டு வரும். என்னுடைய அபிப்பிராயம் என்றால், சீமானிலும் பார்க்க விஜய் பல வழிகள்லையும் பரவாயில்லை என்று நான் நினைக்கிறேன். இனவிரோதி அல்ல. அந்த அடிப்படையில அவர் வாரது பரவாயில்லை. சில வேளை அவரை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் சீமான் முற்றிலும் ஒரு சுயநல அரசியலை மேற்கொள்றது மிக ஆபத்தானதான். நான் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு ஈழத்தமிழ் மக்கள் ஏன்
பணத்தை அள்ளி வாரி இறைக்கிறார்கள் என்று தெரியும். எனவே நாங்கள் மீண்டும் அந்த தேர்தலுக்கு வந்தால் அண்மைய புள்ளி விவரங்கள் சொல்லுது திமுக கிட்டத்தட்ட 113 ஆசனங்கள்ல இருந்து 123 ஆசனங்கள் எடுக்கும் என்று. இந்த தேர்தல்ல முதலமைச்சராக வாரத்துக்கு 118 ஆசனங்கள் வேணும். அத திமுக கூட்டணி அந்த ஆசனங்களை பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்பொழுதும் ஏடிஎம்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தொடர்ந்தும் ஒரு வலுவான எதிர்கட்சியாக இருக்கிறதாகத்தான் புள்ளி விவரங்கள் காட்டுது. ஆமா, அது கூடுதலா அப்படித்தான் எல்லாருடைய பேச்சுக்களை நான் அண்மையில கேட்டிருந்தேன்னா திமுக பாரிய வெற்றிய எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது. அது என்ன சொல்றது, என்னன்னா விஜயுடைய வாக்கு வங்கியை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2-8 ஆசனங்கள் எடுப்பார் என்று எதிர்ப்பு கூறுகிறார்கள். சீமான் சீன்லயே இல்லை. சீமானுக்கு இந்த முறையும் எந்த ஆசனமும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாக தெரியல. ஏனென்றால் சீமானுடைய வாக்கு வங்கியை விஜய் எடுத்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். இதுல அதே வேளையில ஒரு சரியான முறையில இந்த புள்ளி விவரங்கள் இன்னும் பிரச்சாரத்துல காணாதுன்னு தான் நினைக்கிறேன். என்னண்டா அண்ணா காலத்துல இருந்து கொண்டு வரப்பட்ட தமிழ் விடயங்களா, இலக்கிய விடயங்களா இருக்கலாம், முற்போக்கு இலக்கியங்களா இருக்கலாம், அது பற்றியும் மற்றது அமைதியான ஒரு தமிழகத்தை கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய இந்த பொருளாதாரமா இருக்கலாம், கொடுப்பனவுகளா இருக்கலாம், மின்சாரம், பஸ், இந்தியாவிலேயே பஸ் போக்குவரத்து இங்க உலகத்துல முன்சென சொல்லுவார்கள் ஜெர்மனிய. நான் நினைக்கிறேன் ஜெர்மனி உலகத்துல முதலிடத்துல, அதாவது போக்குவரத்துகள் மக்களுக்கு ஏற்ற விதமாக இலகுபடுத்தப்பட்டு அந்த என்ன திரவத்தன்மைன்னு சொல்ற ஒரு வசதிகளை ஏற்படுத்துற அந்த வகையில தமிழ்நாடு சிறப்பா இருக்குது. மற்றது இந்த திருக்குறள், இப்ப இந்த இடஒதுக்கீடு, ஏற்றத்தாழ்வு, மனிதரை கொண்டு வர்றதுக்கு கலைஞர் பட்ட பாடுகள் நிறையவே சொல்லி கொண்டு போகலாம். அதுக்கு செலக்ட் பண்ணிய தெரிவு செய்யப்பட்ட திருக்குறளை அவர் பஸ்ஸுக்குள்ள போட்டிருப்பார். நீங்க அதை உடனே எல்லாருமே வாசிக்கணும். அப்ப அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை படைக்கிறதுக்காக நிறைய அவர் செய்திருக்கிறார். அப்ப இதெல்லாம் சரியான முறையில பிரச்சாரப்பட்டால் முற்றுமுழுதாக திமுக வெல்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. அதை முன்னெடுக்கிற ஒரு சமூக நீதி தளத்துலதான் அவர்களுடைய அரசியல் தலைமை சமூக நீதி, அந்த தளத்துல இருந்தான் அவர்கள் தங்களை கட்டமைச்சிருக்கிறார்கள். இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதுகளை கைவிட்டிருந்தாலும் ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட அந்த சமூக நீதி கொள்கை அவர்களுக்கு ஒரு வாக்கு வங்கிய வச்சிருக்கின்றது உண்மைதான். ஆனால் விஜய் போன்ற தமிழக வெற்றி கழகம் அந்த அரசியலை கட்டமைக்க வேண்டியிருக்கு. அவர்களுக்கு இன்னும் ஒரு அரசியல் இருக்கிறதாக தெரியல. ஆனா பொதுப்படையாக சொல்கிறார்கள் தமிழக அரசுல அரசியல் இல்லாமல் போயிட்டு என்றால் இப்ப என்ன திமுகவும் இப்ப அந்த சமூக நீதியை உயர்த்தி பின்பற்றதாக தெரியல. இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் தங்களுடைய ஆசன எண்ணிக்கையை அதிகரித்துக் கொள்றதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லையா இப்ப தமிழ்நாட்டில்? நிச்சயமா இருக்க வேண்டிய அந்த நீங்க சொல்ற இந்த மக்களுக்கு அந்த பிரச்சாரம் செய்கிறத மென்மையான போக்காக ஒரு வாழ்வியல் தத்துவமாக நேர்மை என்ற வழியில இடதுசாரிய தனிய தொழிலாளரா பாக்கிறோம். அவைகள் தொழிலாளரா பாக்குறத அது மார்க்சியம் முதல் தொடக்க காலத்துல உலகளாவி வச்சிருந்தாலும் லெனின் எல்லாரும், ஆனா தொழிலாளரை மட்டும் நம்பிக்கொண்டிருக்க கூடாது. மனிதனே அடிப்படையில அறிவு ரீதியில நான் அந்த பக்கத்துல நான் மார்க்சியத்தையோ சோசலிசத்தையோ நான் விரும்புறது அல்லது நான் ஒரு ஆளுக்கு விளங்க வச்சா அவருக்கு மிக இலகுவாக புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக நான் பேசிக்கொள்ளுவேன் சந்திக்கிற நண்பர் மூலம். அதை என்ன சொல்ல வாரேன்டா, அது மனிதனே அடிப்படையில ஒரு உலகளாவிய சிந்தனையில அந்த இடதுசாரி சிந்தனையில கொண்டு போகணும். தொழிலாளரே ஒரு சந்தர்ப்ப இதா பாவிச்சு கொண்டு அதே நேரத்துல தொழிலாளர்களுடைய முதலாளித்துவ மனோநிலையில தான் இருப்பார்கள். அப்ப தத்துவார்த்த ரீதியாக வாழ்வியல உலகம் எல்லாரும் மனிதர்கள் எப்படி வாழணும் என்ற அந்த வாழ்க்கை தத்துவத்துக்கு கூடாக சரியான புரிதலை கொண்டு போகணும். இப்ப வெள்ளப்பெருக்கு வறட்சி வாரபடியா கொஞ்சம் விட்டு கொடுப்புகள், இப்ப சோசலிசம்ன்றது விட்டு கொடுப்பின் அடிப்படையில தான் சாத்தியம். அதை அவர்கள் இடதுசாரிகள் நல்ல முறையில செய்யல நினைக்கிறேன். பாண்டியன் அவர்களுடைய பேச்சுக்கள் அதெல்லாம் மிக சிறப்பா இருந்தது. ஆனா அவர் கிராமமா போய் இலங்கையில தான் நடந்தது. பொன்னம்பலத்தில காலத்துல அவையில
கம்யூனிஸ்ட் பார்ட்டியில இருக்கக்குள்ள இங்க வவுனியாவில உள்ள சின்ன கிராமங்கள்ல எல்லாம் ஒரு தரையும் காண இயலாத ஒரு பிரச்சாரத்துக்கு வர மாட்டான். நகர்ப்புறத்துல மட்டும் கதைச்சிட்டு எழுதிட்டு போயிடுவேன். அது மாதிரி வீடு வீடா கிராமம் போய் சரியான தத்துவார்த்த அடிப்படையில விளங்க வைக்கணும். இப்ப விரலுக்கேற்ற வீக்கம்னு சொல்லி ஜெர்மனி ஒரு ஆள் வந்து ஜெர்மனி மாதிரி வர இல்ல, ஜெர்மனி மாதிரி ஹாஸ்பிட்டல் இல்ல, இங்கிலாந்து மாதிரி இல்ல, அமெரிக்கா இல்லைன்ற நம்பு நம்ம மக்கள். ஏதோ அப்படித்தான் தமிழ்நாடு வந்து தேனும் பாலும் ஓடி இருக்கும் என்று நம்புனோம். ஆனா குறைஞ்சபட்சம் செய்யலாம். திமுகவில் சில பொருளாதார சில இப்ப பரந்தூர் மலையில அந்த விமானத்தை பெருப்பிக்கிறது, சில விஷயங்கள்ல தவறுகள் சூழல் மாசடைல விட்டு இருப்பினோம். ஆனா அதை அவர்கள் ராஜா போன்ற கனிமொழி போன்ற சிந்தனையாளர்கள் வந்து அதை மேம்படுத்தி அதை ஒரு வடிவமைக்கணும் என்ற ஒரு சின்ன ஒரு வேலை திட்டம் அவர்களுக்கு இருக்குது. அதுல நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் பின்னோக்கி இல்ல, ஒரு அந்த அத ஒரு உற்சாகமாக புரியாம கொஞ்சம் கிடப்பில விட்ட மாதிரி இருக்கிற ஒரு சூழலை தான் நீங்க சொல்றீங்க. ஊழல் குடும்ப ஆட்சியும் ஒரு பாரிய பிரச்சனை. திமுக இதுக்கு தீர்வு காண இல்லை என்றால் இப்ப இல்ல, இந்த தேர்தலில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த தேர்தலில் இப்ப சில கணிப்புகள் சொல்லுது அவர்கள் சில லேண்ட்ஸ்லைட்லயே வரலாம் என்றால். மற்றது இந்த ஊழலை பற்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியோட இணைஞ்சதும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த என்ன சொல்றது, அந்த தலைமையும் சரியான தலைமையும் இல்லாமல் போயிட்டு நினைக்கிறேன். கட்சி நியாயமா உடைஞ்சிட்டு நினைக்கிறேன். இப்ப இல்ல அது உடையும் தானே. அது வந்து ஒரு திராவிட கொள்கையில பற்றா இல்ல. அண்ணா அதே நிலைமை திமுகவுக்கும் வரலாம். திமுக தன்னை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் நிச்சயமா திமுக தன்னை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் அடுத்த தேர்தலுக்கு முதலே ஆட்சி கலைக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த கொள்கையில அந்த அறிஞர் அண்ணாட பாதையில இருக்கிற அந்த பொது உடைமை கொள்கையா இருக்கலாம், அந்த விஷயங்களுக்குள்ள சரியான தொய்வுக்குள்ள போய்கொண்டிருக்கணும். அதை உயிர்ப்பிக்கிறதுக்கு ராஜா போன்ற ஆக்கள் அவர்கள் வந்து ஒரு ஊழல் தொடர்பிலும் அவர்கள் கணக்க நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும். நிச்சயமா சூழல் விஷயங்கள் கணக்க விஷயம் செய்யக்கூடிய எல்லா தகமையும் இருந்து கொண்டு அதுல கொஞ்சம் பின் அடைஞ்சிட்டார்கள். அது ஸ்டாலின் அவர்கள் சென்ற முறை வந்த புதுசுல ராமச்சந்திரன் அந்த கல்விக்கு பொறுப்பா இருந்தார். அந்த ஈரோடு இதுல எல்லாம் அவர் நல்லா பேசுற ஒரு மிகச்சிறந்த ஒரு கல்வியாளர். அவர் சில பேர் உள்வாங்கி எடுத்திருந்த ஒரு குழு ஒன்று போட்டிருந்த ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்ல அவர்கிட்ட ராமச்சந்திரன் பேரை மறந்துட்டேன். இல்ல ஒரு குழு அந்த அன்பர் ஒரு 5 பேர் அடங்கிய ஒரு ஆலோசனை குழு ஒன்று எடுத்திருந்தவர்கள். அதை வளர்த்தெடுத்திருந்தா அது மாதிரி அவளோட நிறைய சிந்தனையாளர்களை சேர்த்து அதை வளர்த்து எடுத்து நான் ஆலோசனை குழுவா வச்சிருந்தா அந்த மக்களுக்கு அந்த கருத்துக்கள் போய் சேர்ந்திருக்கும் என்ற கருத்து. நீண்ட உரையாடல தந்திருக்கிறோம். தமிழ்நாடு அரசியல் ஓரளவுக்கு பார்த்திருக்கிறோம் நினைக்கிறேன். மற்றது இதுல உண்டா சொல்லலாம், இந்த சொத்து பிரச்சனை நீங்க அதுல கதைச்சனீங்க. இந்த சொத்தை எடுக்கிறேன்னு சொன்னால் இப்ப வெளிநாடு இப்ப அவையல் சொல்றது என்னண்டா, சில கட்சிகள் சொல்லினோம் அவையல் ஆந்திராவில் 500 வருஷமா இங்க வாழ்ற மக்கள் ஆந்திராவில கொண்டு போய் சொத்துகளையோ முதலீடுகளையோ ஏன் கொண்டு போடையில் எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளதான். அப்ப அவர்கள் நான் தத்துவாரு இந்த சொல்லவாருன்னு ஒரு வகையில அவர்கள் நித்திர கொள்ற நேரமா இருக்கலாம், உண்ற உணவு நீங்க சாப்பிட்றதான் இருக்கும். அப்ப அந்த முதலீடு இப்ப 1000 கோடி இருக்குண்டா 1000 கோடி வட இந்தியாவில இருந்து ஒரு பலமான ஒரு கட்டமைப்புக்கு தேவையா இருக்கு இங்க தமிழ்நாட்டுல. அப்ப அது வந்து எங்கட ரொட்டேஷன் அதுக்குள்ளதான் சுத்தி கொண்டிருக்கும். என்ன சொல்றது, அந்த தொழிற்சாலையா இருக்கலாம், வேலை வாய்ப்பா இருக்கலாம், அவன் முதலீடுகள் தமிழ்நாட்டுல உள்ள கோடீஸ்வரர் ஒரு 10 பேர் எடுத்தா அவைன்ற காசு தமிழ்நாட்டுக்குள்ள சுத்தி கொண்டு இருக்குது. அப்ப அது வந்து வேலை வாய்ப்பு. இது வந்து முதலாளித்துவத்துல அது அப்படித்தான் இருக்கு. முதலாளித்துவ கலப்பு பொருளாதாரம் உண்டைக்குள்ள அது ரெண்டும் இருக்குது. அப்ப அந்த வகையில காசை அடிச்சாருன்னா காசை கொண்டு வாங்கில வைக்கல, அவர்கள் ஒரு தொழிற்சாலையை போடுறார்கள். அவர்கள் வந்து தாங்க வேற மாநிலங்கள்ல காசை போட இல்லை, தமிழ்நாட்டுக்குள்ளேயே போட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வேலை வாய்ப்பு. அப்ப அது வந்து எதுவா இருந்தாலும் அவர்கள் அரசுடைய நிதியா அவர்களுடைய சொந்த நிதியை சொன்னா அரசாங்கத்துல மக்களுடைய காசை எடுக்கலான்றதுல நாங்கள் ஒரே உடன்பாடுதான். நீண்ட உரையாடல பார்த்துக்கிறோம். எப்படி இந்த தேர்தல் அணுகுதுன்றதை நாங்கள் தேர்தலுக்கு பின்பும் உரையாடுவோம். நன்றி. நன்றி, உங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.